சுட சுட இட்லிக்கு கருவேப்பிலை இட்லி பொடி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கழுவி காய வச்சுட்டேன். மொறு மொறுன்னு ஆன பிறகு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் உளுந்து போட்டுடலாம். 5 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 7 காஞ்ச மிளகா போட்டுடலாம். காஞ்ச மிளகா உளுந்து எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறினோன்னா காஞ்ச மிளகா உளுந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். குறப்பாக கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.